முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய போராட்டங்களின் கதை நூலின் மறு அறிமுகத்திற்கு இவ்வளவு திரளா வந்திருப்பதற்காக உங்களுக்கும் இந்த நகருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா சென்னையில் ஒரு புத்தக வெளியீடு வச்சா ஒரு 50-60 பேர் வச்சு நடத்திட்டு அதுக்கப்புறம் யாரை நம்பி வீட்டுக்கு போகணும்னா இதை நிற்கிறாருல ஸ்ருதி டிவி கபிலன், இவரை நம்பி தான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா அவர் தான் எல்லா புத்தக வெளியீட்டுலாவையும் போய் ஆள் இருக்காங்களோ இல்லையோ கேமரா வச்சு எடுத்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறவர். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா சென்னையில் இருக்கிற புத்தக திருவிழாலாம் பூரா யார் வர்றாங்கன்னு பார்க்கறது இல்லை. ஸ்ருதி டிவி கபிலன் வந்துட்டாரா, குறைஞ்சபட்சம் ஸ்ருதி டிவியாக வந்துருச்சா, நம்ம பேசுறது போய் சேர்ந்து நம்பிக்கை இருக்கிற காலகட்டத்தில் கபிலன் வந்து இன்னைக்கு வந்து மதுரை வரையும் பயணப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு உணர்த்தும். ஏன்னா கபிலன் வந்து வெளியூருக்கு போற ஆள் இல்லை, ஐஸ்டண்ட் தான் அனுப்புறவர். ரொம்ப முக்கியமாக தான் அவர் வந்து, அதனால அவர் வந்து மூலமாக இந்த நிகழ்ச்சி எத்தனை முக்கியமானதாக மாறுகிறது நான் புரிஞ்சுக்கிறேன். மதுரையிலே வளர்ந்து மதுரையிலே படித்து மதுரையில் வளர்ந்து மதுரையே நம்ம குறித்து வச்சுக்கிட்ட கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் 20 வயசுல வேகமாக இந்த நகரை விட்டு வெளியேறினாதான். இன்னைக்கு முத்துகிருஷ்ணனோ எங்க ஐயா பிரபாகரோ ஏன் வந்து இந்த மதுரை விட்டு மாற முடியலன்னா 20 வயசுக்குள்ள மதுரை விட்டு வெளியேறலைன்னா அதுக்கப்புறம் வெளியேறவே மாட்டீங்க மதுரை விட்டு. ஏன்னா இதை விட ஒரு சோகமான இடம் இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து என்னுடைய ஓட்டுநர் வந்து மதுரை சென்னைக்காரர். மாட்டுத்தாங்க தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு ஆட்டோவில் டிரைவருக்கு பக்கத்துக்கு தான் பார்த்துருக்கான். டிராஃபிக்கில் ஸ்லோவாக வண்டி ஸ்லோவானோடனே அந்த ஆட்டோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். கீழே இறங்கிட்டான். இறங்கவுமே தெரிஞ்சிருச்சு அவன் என்ன நிதானத்தில் இருக்கான்னு. அவன் தடுமாறி அங்கிட்டு போய் ஒன்றுமே செய்யலை. அந்த சிக்னலுக்கு முன்னாடி போய் நின்று எல்லாரையும் மொத்தமாக கண்டிச்சான். கண்டிச்சுட்டு அவனுக்கு இருந்த கோபத்தில் முன்னாடி இருந்த ஒரு காரில் ஒரு அடி அடிச்சுட்டு முடிக்கிறதுக்குள்ள இப்போ சுற்றி இருக்க மதுரை ஆட்களுக்கெல்லாம் என்னென்னா இவனை கிரியேட் பண்ணுவோமா, இவனை என்ன சொல்லுவோம், திட்டுவோமா வேண்டாமா யோசிக்கிறதுக்குள்ள பச்சை மாறிடுச்சு. மாறணும் அவன் வேகமாக வந்து அதே ஆட்டோட முன்னாடி உட்காந்துட்டான். போட்டி வந்து அங்குது இது போய்கிட்டே இருக்கணும்னு அடுத்த சிக்னல்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் முன்னாடி வேகம் வந்துட்டோம். அந்த ஆள் கடந்து பின்னாடி போயிட்டான். கடந்து வந்தோன்னே வண்டியில் உட்காந்துருக்கோம். நான் உட்காந்து இந்த காரில் டம்முன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நம்ம எங்கால் வந்திருக்காங்க. எங்கால் வந்து எடுத்தோன்னா இயல்பா ஒரு கோபம் இருக்கும்ல. என்னன்னா 20 வருஷம் மெட்ராஸில் இருந்தாலும் கிளம்புறதுக்கு இருந்தானே. நான் உடனே என் டிரைவரை கேட்கிறேன், இறங்கி அவனை அடிக்க மாட்டா அப்படின்னு. என் டிரைவரை கையை பிடிச்சி ஃபங்க்ஷன் போக வேடாமா அப்படின்னாங்க. அதுக்குள்ள முடி பச்சை எடுத்து போயிட்டா அப்புறம் இன்னொரு கார்கார அடிவாங்கி போனதுங்களேன். இது வந்து நீங்க வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நகரம் தன்னை போல் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் இறங்கி ஒவ்வொரு சிக்னல்ல ஏதாவது காரை அடிச்சு விட்டு எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோல ஏறினா அந்த ஆட்டோ போய்கிட்டே இருக்கு. இதை போல ஒவ்வொரு சுவாரஸ்யங்களையும் வச்சுக்கிட்டே இருக்கு மதுரை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நகரத்தில் ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் வடை சொல்ற ஒரே ஒரு நகரம் மதுரை. அது பரோட்டா இந்த மாதிரி மூலம் இருக்கு. உங்களுக்கு ஒரே நாடு ஒரே மொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே உணவு வந்து பரோட்டா தான். இந்த பரோட்டா தான் குழந்தைங்கன்னா இந்த ஊரம் குழந்தைலாம். நான் முதல்ல யானைகள்ல வந்தேன். யானைகள் ஈட்டாப்புல வந்து ஒரு டீ ஸ்டால் உண்டு. அந்த டீ ஸ்டாலில் வந்து நான் என்னுடைய பள்ளிக்கூட பருவத்தில் 2 தடவை தான் பூட்டி பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து இந்திரா காந்தி கொலையும் போது, அதன் பிறகு ராஜீவ் கொலையும் போது. வேறு எப்பொழுதும் பூட்டவே மாட்டாங்க. அந்த கடைக்கு ஒரு கதவு இருக்கிறதே எங்களுக்கு வந்து அந்த இறப்புலாம் தெரிஞ்சிச்சு. கண்டினியூஸாக காலையில் ஆரம்பித்தா அடுத்தடுத்த வடை போட்டு 1.5 மணிக்கு வடை மாறிக்கிட்டே இருக்கும். வேறு வடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 1.5 மணிக்கு ஒருக்கா கீழே மாறிச்சு. இதில் சாப்பிட்டோன்னே திரும்ப சாப்பிடுவான். எனக்கு வேற வடை வாங்க அப்படின்னு. இன்னைக்கு உள்ள நாங்கள் அறையை பேசிட்டு போகணும். ஐயா சொல்ற மதுரையில் ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லைன்னா ஒரு டீ கடை போட்டு குழச்சிருக்கலாம் இங்கே அப்படின்னு. அப்படி அந்த மதுரையில் ஐயா அவர்கள் சொன்னது போல நான் வந்து தத்துவம் படிக்க ஆசைப்பட்டேன். பிலாசபி படிக்கிறது முடிவு. எப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி. யூஜி வந்து அமெரிக்கல் வந்து ஆங்கில இலக்கியம். சரி பிஜி நம்ம வந்து பிலாசபி படிப்போம் அப்படின்னு. பிலாசபி எங்கடா இருக்குன்னா 2 கல்லூரிலாம் இருந்துச்சு. எங்கள் கல்லூரியில் வந்து ஆர்பிஎஸ் ரிலீஜியஸ் ஃபிலாசபி சோஷியாலஜி அமெரிக்கன் கல்லூரியில், மதுரை கல்லூரியில் வந்து எம்ஏ ஃபிலாசபியே இருக்குது. அதுக்கப்புறம் அருளானந்தர் கல்லூரியில் கருமாத்தூரில் ஃபிலாசபி இருக்குது.
இப்போ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணோன்னே கருமாத்தூர் வந்து லெட்டர் வந்துருச்சு எனக்கு, அருளானந்தர் சேர சொல்லி நேரடியாக வந்து முதல்வரை சந்திக்க ஒன்று. என்னடா கூட அப்போ அப்ளிகேஷன் கொடுத்தா ஏன் வந்து முதல்வரை சந்திக்கணும்? பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் முதல்வரை போய் சந்திக்கணும் பாங்க, இங்கே சேரக்கு முன்னாடி சந்திக்கணுங்கிறாங்களேன்ட்டு சரி முதல்வர் சந்திக்க போயிட்டேன். முதல்வர் வந்து என்னை வர சொல்லி நீ தான் பண்ணியிருந்தேன், சரி வா உட்கார வச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். கடந்து போகிறோம், ஒவ்வொரு வகுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. வகுப்பாக நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து ஒரு கிளாஸ் வரப்போகுது. அந்த கிளாஸ் ஃபிலாசபி கிளாஸு உள்ளே பாருங்கிறாரு. இதுதான் நம்ம ஃபிலாசபி கிளாஸை காட்டுறதுக்கு பிரின்சிபாலே கூப்பிட்டு வர்றாரு யோசிச்சுக்கிட்டு கடந்து போகிறேன். கடந்து அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்து வரும்போது நான் இதில் திரும்பி பார்க்குறேன், எல்லாம் ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக அங்கி போட்டு 48 பேர் உட்காந்துருக்காங்க உள்ள. நான் ஒரு சின்ன ஷாக்கில் இப்படி திரும்புகிறேன், பிரின்சிபால் பேசாமல் எனக்கு தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி வந்தார். இப்போ படிக்கிறியா பண்ணார். நான் சொன்னேன் இல்லை சார் இது என்ன சார் அப்படிங்க. அப்போ நாங்கள் ரிலீஜன் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுக்கு பேர் ஆர்பிஎஸ்ன்னு வச்சுருக்கோம், இது சாமியாராக படிப்பது, நீ ஏதோ தெரியாமல் போய் படிச்சிருக்க, நீ போய் கஜா கலத்துக்கு போகணும். சரி நம்மளை காப்பாற்றாது வரும் நம்பிட்டு நான் சேர்றேன்னு ஒன்று என் கூட படிக்கிறதுக்கு ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி படிக்கிறதுக்கு என் கூட படம் பார்த்துருந்தாங்க இல்லையா மதுரையில், அவன் பூரா ஃபிலாசபி படிக்க கிளம்பிட்டான். ஒருத்தர் பாட்னி படித்தவன், ஒருத்தர் கெமிஸ்ட்ரி படித்தவன், ஒருத்தர் தமிழ் படித்தவன், இவங்க கூட இங்கிலீஷ் படித்தவன் ஒருத்தன். இப்போ இவங்கெல்லாம் ஸ்கூலில் வேறு வேறு இடத்துல தெரிஞ்சாள். நீ வந்து அந்த பணம் வந்து மதுரைக்கு தனி பணம். நம்ம ஆள் ஒருத்தர் போகிறான் அப்படின்னா அவன் போகிறான்ல போகும் கூட அப்படின்னு 10 பேர் ஒன்றா கிளம்புறது. மெஜா காலேஜ் வந்து எழுந்துச்சு, என்ன இந்த வருஷம் எங்கே ஃபிலாசபிக்கு 14 அப்ளிகேஷன் வந்துருக்கு அப்படின்னு. 14 பேர் அப்ளிகேஷன் யார் கண்டுபிடிச்சா முரளி சார் இருந்தார். இருப்பார் அப்புறம் பின்னாடி முதல்வராக இருந்தார், அப்போ ஒரு துறை தலைவர் இருந்தார். அவர் வந்து அதில் 3 பேர் மெஜா காலேஜ்லேயே பாட்னி படித்தவன். மெஜா காலேஜில் பிஎஸ்சி பாட்னி படித்தவன் என்ன ஃபிலாசபி இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு காலத்து இருக்கணும்னா அவங்க வந்து உண்மையை கட்டிட்டாங்க. இல்லை கருவிலை படிக்க வரலாம், அதனால நாங்களும் வந்தவர். அவன் படிக்க வரும்போது 10 பேர் கூப்பிட்டு வரன்ட்டு அவர் என்னை கூப்பிடுறாரு. நீ என்னப்பா உன் நோக்கம் என்ன அப்படின்னு. இதுக்காக சும்மா படிப்போமே, சும்மா படிப்போம், எதுக்கு ஃபிலாசபி படிக்கிறது, எதையோ படிக்கலாம், அதுக்கெல்லாம் ஃபிலாசபி படிக்கலாம் தெரிஞ்சுன்னா அப்படி தான் இருந்துச்சு. படிப்பு என்பது ஐயா சொன்ன மாதிரி அப்படி செஞ்சால் படிக்கணும் கட்டாயம் கிடையாது. வீட்டில் பெற்றோர் உள்ள அதுக்கு கவலைப்பட்டதில்லை. உள்ள வீட்டில் தான் கெட்டு போவான், பள்ளிக்கூடம் போகணும். சரியா, பள்ளிக்கூடம் போனால் வாத்தியார் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்மளோட ஒரு காலகட்டம் அது இருந்ததுனால என்னத்தையா படிக்கணும், ஃபிலாசபி படிக்கிறேன் படிச்சுட்டு போகிறாங்க. அவன் வீட்டில் போய் பிஎஸ்சி பாட்டி படித்தவன் போய் ஃபிலாசபி படிக்கணும்னு சொன்னால் அவங்க அம்மாவும் கேட்கல, ஏன்டா பள்ளியில் படிக்க போகிறோம் சரி தொழிலாங்க பள்ளிக்கூட படத்துக்கு போகிறதுக்கு படிக்கத்தானே போகிறாங்க போகட்டும் அப்படின்னு. இப்போ நாங்கள் 14 பேர் என்ட்ரன்ஸ் வருதுன்னா இந்த முரளி சார் தான் இன்விஜிலேட்டர், யார் துறை தலைவர். ஏன்னா அவர் வந்து சொல்லணும்னா முயற்சியில் இருக்காரு. மெஜா கல்லூரியில் எங்க இந்த துறையை கூட்டிடுவாங்கன்னு நினைச்சோம், வராத இந்த மாமுனியா பள்ளிக்கா வந்து கூட 14 பேரை கூட்டி கொண்டு வந்து காப்பாற்றிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டாக. மகிழ்ச்சியில் சுற்றி வர்றாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு ஒரு 14 பேர் சீட்டு கொடுக்க போறாருன்னு. ஆனால் ஒரு என்ட்ரன்ஸ் நடக்குது, இங்கே படிச்சுட்டு ஒரே பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, எல்லா பேப்பரையும் படிக்கிறாரு. எழுதிட்டு போய் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணி முடிச்சோடனே முரளி சார் என்னன்னா இப்போ இந்த பையில ஓடி போய் போகிறாங்க, நாளைக்கு பணம் கட்டிக்கிட்டு யார் பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் நாங்கள் 14 பேர் ஃபிலாசபி பணம் கட்டிட்டோம். 14 பேர் கட்டினா விஜயா கல்லூரி கூட அதே பேசு பொருளாக இருக்குது. ஃபிலாசபிக்கு இந்த வருஷம் 14 பேர் வந்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து நான் கல்லூரியில் கல்ச்சுரல் சாலையை வளர்ந்தேன். அப்படி வந்து கல்ச்சுரல் அதாவது 3 வருஷம் அமெரிக்கன் உள்ள மொத்தமே கல்ச்சுரல்ஸ் போய் தான் வாழ்க்கை போணுச்சு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரிகளுக்கும் போய் எல்லா மேடைகளையும் பேசியிருக்கேன், நாடகம் போட்டிருக்கோம், பாட்டு பாடியிருக்கோம். அது ஒரு கல்ச்சுரல் டீம் இருக்கும் அமெரிக்கல்லூரில். ஒரு நாளைக்கு பொழுது ஒரு நிகழ்ச்சி நடத்தி தேர்ந்தெடுப்பாங்க அந்த டீமை. அந்த டீம் தான் எல்லா இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரி மேடை ஏறிருக்கேன்னா அனைத்து கல்லூரி ஹாஸ்டல்லையும் சாப்பிட்ருக்கலாம், அனைத்து கல்லூரி ஹாஸ்டல்லையும் தூங்கியிருக்கேன். அப்படி வந்து இருந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் முடிஞ்சு பொழுது அப்போ சண்முக சுந்தரம்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் தியாகராசர் கல்லூரியில், தியாகராசர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறையில் இருந்தார். அந்த சண்முகத்துறை என்னன்னா அவர் தான் அங்கே கூட்டிகிட்டு வருவார் எல்லாரையும். தியாகராசர் கலைக்கல்லூரியில் இருந்து உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அமெரிக்கன் ஊரில் தேர்ந்தெடுத்து பயிரில் அனுப்பிச்சுவாங்க. அவங்க போயிட்டு வர வேண்டியதான். ஒரு கீழே வந்து பிரின்சிபால்கிட்ட காமிச்சா வாங்கி வச்சுப்பாரு, ஓகேம்பாரு, ஒரு கன்வீனர் இருப்பார், காசு வாங்கி கொடுப்பாரு. பஸ்ஸார்ட்ட வந்து நாங்கள் கூட கிடைக்க போக வேண்டியதான், போயிட்டு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் தியாகராசர் கலைக்கல்லூரி வந்து தன் பிள்ளைகளை பத்திரம் பார்த்துக்கிறனால கூடவே ஒரு வாத்தியார் அனுப்பும், அவர் கூடவே வருவார். அந்த ப்ரொஃபஸர் வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவர். நான் எம்ஏ கிளாஸ் எழுதிருக்கேன்னா என்னை கூப்பிட்டார்.
என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுற நீ கூப்பிட்டாரு, நான் வந்து விஜயகாலத்துக்கு ஃபிலாசபி படிக்க போகிறேன், அதெல்லாம் படிக்க வேண்டாம் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் நேராக வந்து தியாகராஜ கல்லூரி பிரின்சிபால் சொக்கலிங்க கொண்டு வந்தார். இப்போ அவர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி நான் சொல்லலை இந்த பையன் என்ன ஆகணும் ஓ அப்படின்னாரு. அவர் இவனை சேர்த்துக்குங்க, சரி நீங்கள் ஃபீஸ் கட்டு பாரு. எதுக்கு சேர்த்துக்கிறது, எதுக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னு எனக்கு புரியல. இந்த குழப்பம் என் முகத்தில் குழப்பத்தை பிரின்சிபால் படிச்சுட்டாரு. படிச்சுட்டு இல்லை சண்முகத்துக்கு சொன்னார், நீ வந்து கல்ச்சுரல் டீமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு, எப்படி அமெரிக்காலஜிக்கு அவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்கியோ அதை நான் வாங்கி கொடுத்துரு, அதுக்கு தான் உனக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து பிரமாதம் பிஏ இங்கிலீஷ் படித்தோம். பிஏ இங்கிலீஷை நம்ம ரொம்ப சுமாராக படித்து 45 மார்க் தான் வச்சுருக்கோம். அதை வெளியே சொன்னால் கேவலம் தான். ஒரு ஃபிலாசபி படம் காட்டணும் ஊருக்கு, அதை நம்பி அங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு கன்ஃபார்ம் சீட் இருக்குது. இந்த நேரத்தில் எப்பவுமே இங்கிலீஷுக்கே சீட்டு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபிலாசபி படிப்பாங்க, அதை ட்ராப் பண்ணு அப்படின்ட்டு அன்னைக்கே போய் அன்னைக்கு ஃபீஸு 400 ரூபா தான். அன்னைக்கு உடனடியாக போய் 400 ரூபாய் தியாகராஜ கல்லூரி கட்டி எம்ஏ இங்கிலீஷ் அங்கே சேர்ந்துட்டேன். இதுக்கு நடுவில் என்னன்னா என்னுடைய பிஏ இங்கிலீஷை முடிக்காமல் 4 பேப்பர் மிச்சம் இருக்கு. அது அந்த வருஷம் ஜூனில் தான் எழுதணும். இந்த வருஷம் ஜூன் எழுதி பாஸ் பண்ணாதான் எலிஜிபிள் ஃபார் பிஏ டிகிரி. அமெரிக்காவில் வந்து அந்த வருஷம் எழுதிடலாம் பேப்பர், அப்போவே கட்டான வருஷம். இப்போ அந்த 4 பேப்பர் வேறு இருக்கு. இது 2 கல்லூரி கிடையாது, 2 எம்ஏ சீட் இருக்கு. இப்போ இது இப்போ போய் நான் அன்னைக்கு ராத்திரி படத்தை பார்த்துட்டு நம்ம கூடுதலாக பாருங்க 11 பேர் அவங்க கிட்ட மெதுவாக சொல்கிறேன், நான் வந்து இங்கிலீஷுக்கு பணம் கட்டிட்டேன். என்னது அப்படின்னா, ஆமாடா இங்கிலீஷ் நான் பணம் கட்டிட்டேன், அதனால வந்து இங்கிலீஷை தொடர்ந்து படிச்சலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஓ அப்படியா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பிஎஸ்சி பாட்னி படித்தேன், எம்எஸ்சி பாட்னிக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு, இப்படி எல்லாம் அவரவர் வாங்கிட்டாங்க. கடைசி அந்த டிபார்ட்மெண்ட்டில் முரளி சார் மட்டும் உட்காந்துருக்கு. இப்போ எங்கன்னா அந்த பழைய எப்படின்னு தேடுறாரு ப்ரொஃபஸர். நான் போனேன், போகணுன்னு ஏப்பா நீ என்னப்பா எல்லாத்தையும் கூட்டி கொண்டு எல்லாரும் கிளப்பிட்ட அப்படின்னு சொன்னால் மெஜிரா காலத்தில் கட்டம் பிறந்து டீச்சர் பண்ணிக்கிறாங்க. இதுவாக நின்றுட்டு நான் சொன்னேன் மெஜிரா காலத்தில் அதெல்லாம் பணத்தை கொடுத்துருவோம், நான் படிக்க வரல, இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா இல்லை தரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் நம்மகிட்ட 5 செமஸ்டர் மார்க் லிஸ்ட் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நான் என்ன பிஏவே பாஸ் ஆகியே எனக்கு மெஜிரா காலத்தில் எல்லாரும் ஒருத்தர் திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். இல்லைப்பா அது முடிச்சு ரிசல்ட் வரும்ல. இல்லைங்க நான் எழுதவே இல்லைங்க, அடுத்த படித்தேன். எனக்கு பிஏ ஏதாவது ஒருத்தர் வச்சுக்கிறதா வச்சுக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா 425 ரூபாய் என்னையை கையில் கொடுத்தாங்க. பின்னாடி வச்சு நிற்கிறான் 10 பேர் அனுப்பிட்டு. அவனெல்லாம் அப்பா நீ எம்ஏ ஃபிலாசபி பதிலாக நீ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, நீ எம்ஏ ஃபிலாசபி பதிலாக எம்எஸ்சி பாட்னி அப்படின்னு அங்கேயே சேர்த்தாச்சு. ஒரே ஒருத்தர் சிக்கிட்டாங்கல்ல எம்ஏ ஃபிலாசபியை படிக்கிறதுன்னு. நாங்கள் 11 பேர் சேர்ந்ததில் ஷேக் சிக்கந்தர் பாட்சான்னு ஒரே ஒருத்தர் மட்டும் எம்ஏ ஃபிலாசபி படித்தான். படித்து முடிச்சுட்டு என்ன செஞ்சான், அதுக்கப்புறம் லா படித்தான். லா படிச்சுட்டு அவன் தான் இப்போ நத்தன் சேர்மன், நத்தன் திமுக சேர்மன் வந்து அந்த பாட்சா தான். நான் பார்க்கும் போது அவங்க ஃபிலாசபியே பிடிக்கும் அவரை. அப்படி என்ன வேணாலும் நினைச்சதை செய்யலாம்ன்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க. யாருமே கேட்க போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் நோக்கத்துக்கு. படித்த கேட்கறது இல்லை, மார்க் வச்சா கேட்க பொருளே இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி மதுரையில் இருந்து ஆகா நம்ம இப்படி ஆயிடுவோமே. நம்ம வந்து கூட 11 பேர் வந்தான், ஒருத்தர் மடம் பின்னாடி ஒரு 11 பேரை நம்ம ஆகிட்டோம் என்ன செய்யுது. ஏன்னா ஆனந்த விடத்தில் வந்து நான் வந்து மாணவ பத்திரிகையாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட ஒரு காரணம் கிடையாது, பத்திரிகை மேலே ஒரு ஆர்வம் கிடையாது. இப்போ ஸ்கூலில் ஒருத்தன் படித்தான் பாலமுருகன் ஒருத்தன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் காலேஜில், செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் படிக்கும்போது பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் மதுரை கல்லூரி சார்பாக. பாலமுருகன் ரொம்ப அப்பாவி, ரொம்ப நல்லா படிக்கிறவன், 90 மார்க் வாங்குறவன். என்னை மாதிரி ஆளுகள்லாம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தா ஒதுங்கி போகிறவங்க இங்கே உடனே சேரக்கூடாது. நம்ம அதை மாணவ பத்திரிகையாளர்கள் தேர்ந்தெடுத்தான். கருப்பு ஃபோட்டோ வந்துருச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 6000 பேர் எழுதி பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டான், நான் அப்ளை பண்ணல. இப்போ தமிழ்நாட்டில் 6000 பேர்ல ஒருத்தராக இல்லையா நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால அடுத்த வருஷம் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பள்ளி போல அமெரிக்கன் கல்லூரி ஃபோட்டோ பார்த்த அன்னைக்கு என்னுடைய பத்திரிகையாளர் அத்தனை எழுதிருச்சு. அது வேறு ஒன்றும் செய்யப்படுறது இல்லைங்க. ஆனால் நல்ல பணம் கொடுப்பாங்க. நீங்கள் போக்குவரத்து செலவு கொடுக்கணும், எல்லாம் பணம் கொடுக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் எழுதலாம். அது பப்ளிஷ் ஆனால் கூடுதலாக வந்து சன்மானம் கிடைக்கும். அப்படிங்கும்போது நல்லா இருக்குல்ல. படிக்கும்போது காய்ச்சல் வரும், கல்ச்சுரல்ஸுக்கு போகிறோம், காய்ச்சல் வருது, ஆனந்தங்கள் எழுதுகிறோம், ஒரு பணம் வருது. வீட்டில் போய் சொல்லி பணம் கேட்க வேண்டாம். எனக்கு புத்தகம் இருக்குது, ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் படிச்சு போய் சொல்ல வேண்டாம், தேவையில்லை. எனக்கு பணம் இருக்குது.
அப்போ பணம் வர்றதுக்கான ஒழுங்காக வேலை செஞ்சால் பணம் வருதுங்கும் போது அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறேன். வீடு இல்லை, வேலைக்கு கூப்பிடுறாங்க. இப்போ வேலைக்கு மதுரை ஸ்பெஷல் ரெஸ்டாரண்டாக என்னன்னு சொல்லும்போது அதை என் தந்தை மறுத்தார். என் தந்தை மறுத்தார் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நீ போகிற உன்னை உடனே மதுரை கலெக்டர் எல்லாரும் நிற்க வச்சுட்டு உன்னைய பார்க்குறாரு. அது இந்த வயசில் பெருமையாக இருக்குது, 21 வயசில் நான் உன்னைய பார்க்குறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்க, மதுரை கலெக்டர் பார்க்குறது கருப்பள்ளி முன்ன இல்லை, 65 ஆண்டு காலம் ஆனந்த விடுதலை. உனக்கு பதிலாக இன்னொருத்தங்க இடத்த நிரப்ப கூடும். நீ தனியாக கருப்பள்ளி எப்படின்னு மரியாதை வரணும்னா இன்னைக்கு அந்த ஐடி கார்டை மாதிரி கிழிச்சு கொடு. இல்லை எனக்கு இதுவே சுகமாக இருக்குது, நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு என் தொடர்ந்து செய்யி அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடச்சிச்சு. ஆனாலும் ஐடி கிழிச்சு போட்டு நம்ம சென்னை கிளம்பிட்டோம். அதுக்கு பிறகு வேறு வேறு ஐயா அவர்கள் சொன்னது போல ஊடகவியலாளர் தரு இப்போ இன்னைக்கு இருக்க குழப்பம் வந்து கருப்பள்ளி ஃபைல எந்த ரேக்கில் சொல்லுதுன்னு தெரியாமல் இருக்குதான். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஐயாவே வந்து ஊடகவியலாளர் கருப்பள்ளி வருகிறார். எனக்கு சந்தோஷமா இருக்கு, 2 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல இயக்குனர், ஒரு இடத்துல தொலைக்காட்சி தொகுப்பாளர், ஒரு இடத்துல திமுக செம்பு, இப்படி வேற வேற பேர் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு நீங்க கவிதை டைட்டில் போடாதீங்க ஒத்து போட்டாங்க. எனக்கு ஆசைப்பட்டது அதுதான். நம்ம என்னன்னா நம்முடைய காலம் முடிக்கும் பொழுது இந்த ஃபைல் வச்சு நம்ம என்ன மனுஷன் எப்பவுமே டக்கு ஃபைல் வச்சு சொல்லிடுவோம். ஒரு இடத்துலையும் இது ப்ரொஃபஸர் ஃபைலு, இது அரசியல் ஃபைலு, இது டாக்டர் ஃபைலு, இது லாயர் ஃபைலுன்னு. இப்போ கருப்பணி ஃபைலை கையில் கொடுத்தா அங்கே ஒரு நாள் தடுமாறி இந்த ஃபைலை இத்தனை வைக்கிறது அப்படின்னு அப்படி நானும் நோக்கமற்று எதற்கு வந்து அவர் செஞ்சுட்டு வந்து வச்சுக்கோங்களேன். இந்த முத்துகிருஷ்ணன் எப்படி இப்படி மனிதர் வாழ்கிறார் அப்படின்னு ஐயா கேட்டார் இல்லையா. இதை போல இருந்திருக்கும். எல்லாரும் முதலில் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் வந்து திருப்பான். முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் தன் உடன் வருவர்கள்லாம் நான் சொன்னல பின்னாடி வர 11 பேர் அப்படி திருப்பூர் ஒரு ஆளாக செயல்பட்டுட்டே இருக்காரு. நீங்கள் முத்துகிருஷ்ணன் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூட்டி கிளம்பி வரும் அந்த வேலைக்கு. அது முக்கியமான வேலை இல்லை. இந்த நான் யோசிச்சு இந்த புத்தகத்தை ஏன் எழுதாரு பழக்கத்தில் இன்டர்வியூ சொன்னார். இதான் எல்லாம் நெட்டில் இருக்கு. இது எல்லா போராட்டமும் இன்டர்நெட்ல இருக்கு. இப்போ இதுக்கே ஒரு தனி புத்தகம். இந்த புத்தகத்தால் என்ன விளைய போகுது, என்ன விளையும்னா நெட்டில் என்ன இருக்குன்னா, நான் உப்பு சத்தியாகிரகம் பற்றி படிக்க போனால் உப்பு சத்தியாகிரகம் பற்றி மட்டும்தான் நான் படிப்பேன், வேற ஒன்றும் படிக்க மாட்டேன். ஆனால் முத்துகிருஷ்ணனுடைய போராட்டம் நினைக்கிறதை வாங்கினா உப்பு சத்தியாகிரகம் படிக்க போனேன்னா வைகோ போராட்டம் படிப்பேன். வைக்கம் போராட்டம் படிக்க போனேன்னா தியாகன் ஸ்கொயரில் வந்து போராட்டம் படிப்பேன். தியாகன் ஸ்கொயர் படிக்க போறேன்னா துருக்கி போராட்டத்தை படிப்பேன். இப்படி ஒன்றை சுட்டு இன்னொன்றுக்கு கடந்து போவதற்குள்ள அதை கையில் இருக்கிற ஒரு பிசிக்கல் புக்கு தான் செய்ய முடியும். திரும்ப திரும்ப புத்தகம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதை பக்கத்தை தொட்டு தள்ளி ஏன் வாங்கணும், இதை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா பிரபாகரையா சொல்றது போல, வழக்கறிஞர் ஹென்றி தீவன் சொன்னது போல, இந்த புத்தகத்தில் முத்துகிருஷ்ணன் சொல்வது போல, ஜெயலலிதா அவர்கள் சொல்ல போவது போல ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு ஒன்று சொல்லணும். நம்ம ஏன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் உட்காந்து நம்ம தாத்தா கதையை சொல்கிறோம். ஒவ்வொரு அப்பாவும் ஏன் ஒரு தடவை சொல்கிறாங்க. இன்னைக்கு ஐயா பேசும்போது நான் 300 ரூபா தான் ஃபீஸ் கட்டினேன் ஏன் சொல்கிறாரு இல்லையா. நான் காலில் திருப்பெல்லாம் நடந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு பிள்ளை ஏன் சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நீ உட்கார்ந்துருக்க காரு திடீர்னு வரல, உங்கள் அப்பனுடைய 60 ஆண்டு கால உழைப்பில் வந்திருக்கு. அவங்க அப்பனுடைய 60 ஆண்டு கால போராட்டத்தில் அந்த அப்பனுக்கு படிப்பு வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்க சொல்கிறோம் எதுக்காக, இதை தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்கிறதுக்காக. ஒரு குடும்பத்திற்குள் ஒரு குடும்பம் அடைந்த வளர்ச்சி, ஒரு குடும்பம் அடைந்த சுதந்திரம், அதையே சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இந்த சமூகம் அடைந்த சுதந்திரத்தையும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எத்தனை போராட்டங்கள் காரணமாக இருந்தன என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த புத்தகத்தை அந்த வேலையை முத்துகிருஷ்ணனுடைய போராட்டங்களை மிக சிறப்பாக செய்வதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வெளியிட்ட புத்தகத்துக்கு மறு அறிமுகம் சொல்லும்போது நான் உடனே வரேன். இந்த புத்தகத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிவிடுது, எல்லாருக்கும் தெரியப்படுது. இது மிகச்சிறந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகமா அப்படியே உள்ள இழுத்துறாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முத்துகிருஷ்ணனுக்கு எழுத வரல, ஆனால் முத்துகிருஷ்ணனுக்கு அக்கறை இருக்கு. எழுத வர வேண்டாம், அக்கறை தான் முக்கியம் இல்லையா. குவம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை சொல்லுவாரு, தம்பி நல்லா எழுதுறீங்க, தம்பி நல்லா எழுதுறீங்க. யார் பாலகுமாரன்ட்டையும் சுப்பிரமணிய ராஜுட்டையும் சிறுகதை வந்து வெளியான உடனே ஆசிரியரை பார்க்க ஆர்வம் இருக்கும்ல. அவர் எஸ்ஐபி வந்து அண்ணா யாரையும் பார்க்கறது இல்லை. ஆனால் 2 பையில வந்து விட மாட்டேங்கிறாங்க. நான் கும்பத்து 2 கதை வந்துருக்கிறேன், பார்த்தானுங்கிறான். சரி தொலைறாங்க, நான் ஆக்கிரங்கிறத அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்புறாரு.
அவரோட பேசுவதற்கு இவர்களுக்கு ஒன்று பெரிய செய்திகள் ஒரு நன்றி சொல்றாங்க. அவர் நீங்க 2 பேர் தானே படிச்ச நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதுறீங்க, நல்லது எழுதுங்க. நல்லா எழுதுறது முக்கியம் இல்லை, முத்துரிஷன் மாதிரி நல்லது எழுதுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேணா அங்கே போய் தேடி படிச்சுக்குவோம் இல்லை வச்சுட்ட இல்லையா. இந்த புத்தகம் செய்யணும் ஒரு சிறப்பான காரியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த போராட்டங்களின் கதைக்கிற புத்தகம் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பற்றி எழுதும் போதும் அது தொடர்பான ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு பெட்டி செய்தி இருக்கு. நான் இந்த புத்தகம் படிக்க இந்த போராட்டங்களை கதை கையில் எடுத்து கறக்கிறதுனால என்னால் ஒரு 15 புத்தகம் வாங்க முடிஞ்சுச்சு, ஒரு 15 புத்தகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இல்லையா. ஒரு எமர்ஜென்சி அவசர நிலை, அதை இந்திரா காந்தி அவர்கள் எந்த காலகட்டத்தில் எதன் கட்டாயத்தில் செய்தார்னு சொல்லும் பொழுது அவருடைய பெட்டி செய்தியா குல்தீப் நய்யார் எழுதின எமர்ஜென்சி ரீடோல்டு ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 4 வரி எழுதுறவர். அப்ப இந்த அவசர நிலை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்புகிற என்னை போன்றோ போய் குல்தீப் நய்யாருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிறா. இந்த வைக்க போராட்டத்தை பற்றி இருக்கு. நான் விரும்புனது இன்னொரு 44 போராட்டம் கைவசம் இருக்கு. அடுத்த புத்தகம் எழுத போற சொல்லியிருந்தார். அந்த புத்தகத்தில் நான் விரும்புவது ஒரு புத்தகம் மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை பற்றி எழுதும்போது அப்போ நிறைய புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பிப்ளியோகிராஃபி இருக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு நூல் பட்டியல் இருந்துச்சுன்னா ஒருவேளை ஏதாவது புத்தகத்திற்கு பிழை இருந்தால் அது முத்துகிருஷ்ணன் பிழையாக இல்லாமல் எந்த புத்தகத்தில் எடுத்தாலும் அதன் பிழைய. ஏன்னா வைகோ போராட்டத்தை பற்றி எழுதும் போது வைகோ போராட்டம் தெரியும். வைகோ போராட்டத்தை பெரிய தொந்தரவாக மகாராஜா என்ன முடிவு பண்ணிடுறாரு, பெரியார் என்ன செய்யறது தெரியல, ஜெயிலில் இருக்கிற பெரியார். உடனே நம்பூதிரிகள்லாம் சொல்றாங்க ஒரு யாகம் நடத்துவோம், யாகம் நடந்தா பெரியார் செத்து போயிடுவாருன்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துறாங்க. சத்ரு சம்ஹார யாகம். யாருக்கு புத்தகத்தில் வந்து சத்ரு சங்கர யாகம் வந்துச்சு. நான் படிக்கும் போது இது கரெக்டாக இருக்குமா, நம்ம சமஸ்கிருதம் தெரியாதா, சரியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இல்லையே இப்படி இல்லையே அது யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் திருப்பி போய் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சு முடிஞ்சு சத்ரு சம்ஹார யாகம் புத்தகத்தில் தகவல் சத்ரு சங்கர யாகம். அந்த யாகத்தை வந்து பெரியார் செத்து பொண்ணு எடுத்து நடத்துறாங்க. நடத்தி முடிக்கும் போது மகாராஜா செத்து போயிட்டாரு. பெரியார் வந்தார் வெளியே வந்து மறுபடியும் போராட்டத்தை தொடர்ந்தாரு. போராட்டத்தை தொடர்ந்த பிறகு மகாராணிக்கு என்ன செய்யறது, மகாராணி பயம் வந்துருச்சு. என்னடா பெரியார் செத்து பொண்ணு யாகம் நடத்தின ராஜா செத்து போயிட்டாரு, இப்போ இது என்ன செய்யறது அப்படின்னா மகாராணி வந்து காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க. காந்தி வந்தவர் மகாராணியின் சார்பாக பெரியார்ட்ட பஞ்சாயத்து போட்டார் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு. புத்தகத்தில் வந்து காந்தியும் பெரியாரும் சென்று மகாராணியை சந்திச்சு பேச்சுவார்த்தை தான் இருக்கு. அது அப்படி இல்லை, மகாராணி தான் கூப்பிட்டாங்க. அந்த ஆளோட யார் பேசுறது தெரியல, காந்தி நீங்க வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. காந்தி எப்பவுமே வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்தில் நல்லா பார்ப்பாரு. அவர் வந்து உடனே சரி நான் பேசுறேன்னு பெரியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி பயப்படுறாங்க, நீங்க வந்து போராட்டத்தை வந்து அவசரமாக்கிங்க, நடக்கிறதுக்கு அனுபவிச்சுவாங்க. ராணிக்கு என்ன பயம்னா வீதியில் ஆள் நடக்க விடலைங்கிறதான் வைக்கும் போராட்டம். வீதியை நடக்கிறதுக்கு அனுமதிச்சா அடுத்து கோயிலுக்குள்ள விடு நீங்க ஆரம்பிச்சிருவீங்களோட ராணி பயப்படுறாங்க. அப்படின்னா பெரியார் சொன்னாரா, கண்டிப்பா செய்வேன், உங்களுக்கு சந்தேகம் வேணாம், கண்டிப்பா செய்வேன், ஆனா இப்ப செய்ய மாட்டேன். இந்த போராட்டம் வீதியில் நடக்கணும்னு சொல்லிட்டான். வீதியில் நடக்க அனுமதிக்க சொல்லியிருக்கேன். நான் கிளம்பி ஊருக்கு போறேன், போயிட்டு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அப்புறம் ஆரம்பிக்கிறேன். அந்த உறுதியை வழங்குறேன், இப்ப செய்ய மாட்டேன், இப்படி கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு, பெரியார வந்து அந்த போராட்டத்தை தொடர வேண்டாம்னு சொல்லி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்க செய்யற நிறைய வேலை இருக்குன்னு சொன்னவர் ராஜாஜி. அது முத்துரிஷன் புத்தகத்தில் பதிவாகல. ஆனா அந்த போராட்டத்தை பத்தி சைட்ல ஒரு புத்தகம் போட்டிருக்காருல, பெட்டிக்குள்ள போட்டிருக்க படம் அதிகமான எழுதின புத்தகத்துல இது எல்லாமே வைக்கம் போராட்டத்தை பத்தி பாராளுமன்ற அதிகமான எழுதின புத்தகத்துல இது எல்லாமே இருக்கு. அப்ப அதுக்காக தான் சொல்ல வந்தேன், இந்த புத்தகம் என்பது உங்களுக்கு போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு கேட்வே. அது முழுமையா இருக்கா, இருக்கு. ஆனா அதுவே முழுமையாக அதை தெரிஞ்சுக்க முடியும். அது முழுமையானதா அப்படின்னா இல்ல, அது வேற புத்தகம் இருக்கு, நிறைய சொல்றாரு அவரை முத்துகிருஷ்ணன், அதுல போய் அதை போற தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த புத்தகங்கள் இதை போல விஷயங்கள் என்ன வேலையை தொடர்ச்சியாக சமூகத்தில் செய்ய அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு தகவலை நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை இன்னொரு போராட்டம் சொல்லுவீங்க, இன்னொரு போராட்டத்தில் சொல்லுவீங்க.
இது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களின் முக்கியத்துவங்களை பற்றி எப்படி எல்லாம் போராட்டம் நடந்ததுங்களா, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு பெண் மிக அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஒரு ஜீன்ஸ் கட் போடுறா, அதனால அவ ஒரு பாலியல் உள்ளுருக்கு ஆளாகிறாள். ஆளாகும் பொழுது அது காலகாலமாக சொல்றது தானே. நம்ம முதல்ல சொல்றது பொம்பளை பிள்ளை எவ்வளோ ட்ரெஸ் போடு, பொம்பளை பிள்ளை ஒழுங்கா உட்காரு, பொம்பளை பிள்ளை ஒழுங்கா நில்லு, பொம்பளை பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அப்படி சொல்றதுனால என்ன செய்யறான், துருக்கியில் இருக்க ஆண்கள் எல்லாம் முடிவு பண்ணி அந்த குட்டப்பாவாடையை நம்ம போடுவோம்னு ஒரு போராட்டம் வந்திருக்கு. அட்டன் சொல்றதுல என்ன நாமளும் கூட மினிஸ்டர் போட்டுருக்காங்க, கரகரன்னு காலில் எவ்வளவு முடியோட அப்படின்னு தோணும்ல. போராட்டம் என்பது ஒருத்தர் மம்புடு போதோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டில் இருந்தவர்களோ இறங்கி கண்ணாடியில் அடிக்கிறதோ இல்லை. அது வெறும் மினிஸ்கர்ட் போடுறதா கூட இருக்கலாம். அது கவனத்தை ஈர்ப்பதுன்னு தான் நோக்கம். முதல்ல ஈர்த்தா எதற்காக இவர்கள் செய்தார்கள் கேள்வி வந்தா எது மைய பிரச்சனையும் அதுக்கு போயிடும். அதை முத்துகிருஷ்ணன் எவ்வளோ அழகாக அந்த இதில் கோர்க்கிறாருன்னா, அப்படி இப்போ நடத்தப்பட்ட போராட்டம் என்பது அதை படித்த பொழுது, அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு பெரியார் தான் நேருக்கு வந்தார். ஆண்மையை ஒழிக்காமல் பெண்மை விடுதலை அடைய முடியாது பெரியார். நீ எதை ஆம்பளத்தை நினைச்சிட்டு இருக்க, அதை போது ஒழிக்கணும்னு சொல்றாரு பெரியார். அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறார் முத்துகிருஷ்ணன். அதனால தான் அவன் கூட மினிஸ்டர் கூடாது, நான் மினிஸ்டர் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா. இந்த இப்படி இந்த கனெக்ட் பண்றத இந்த புத்தகம் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணி இருக்க எல்லா இடத்துலையும் ஒன்று தொட்டு இன்னொன்று போடுறதுங்கிறது. இந்த புத்தகம் இந்த வெளியீட்டு விழா அதற்கு வருவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படி ஜெயலலிதா நீக்கா மௌத்தர் இருக்கீங்க, நானும் இன்னைக்கு தான் மௌத்தர் வரேன். நான் வேண்டிக்கு வந்தது அது சொல்ல நல்லபடியாக ஞாபகம் புத்தகம். தனியார் கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இந்த புத்தகங்களை வாங்கணும்னு வழக்கறிஞர் பரிந்துரை செஞ்சார். அரசு மற்றும் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள்லாம் படிக்க வேண்டும். நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இங்கே பார்க்குறேன். எனக்கு அறிந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் மேடையில் உட்கார்ந்துருக்கிற பிரபாரையாவை தொடங்கி கீழே பார்க்குற எல்லாரும் புத்தகம் படிக்கிற ஆசிரியர்களாக நான் பார்க்குறேன். ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. நான் சொல்கிறேன், நல்லா தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடெடுக்க போனாங்க. பாடெடுக்க போன போது அந்த ஒரு புத்தகத்தையே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பையன்கிற யாருன்னா நிறைய புத்தகம் படிக்கிறேன், வாத்தியார் யாருன்னா ஒரு புத்தகம் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் படிக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் யாரோ 2 நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த பிள்ளைகள் அக்கறை உள்ள 2 ஆசிரியர்கள், 2 பேரும் 3 பேரும், அந்த 2-3 பேரை வச்சுதான் அந்த பள்ளிக்கூடமே நடக்குது. இதை நான் கண் கூட பார்த்தது தமிழ்நாடு. ஆனால் அந்த 3 பேர் என்னன்னா மிச்சம் 20 பேருக்கு சேர்த்து மொத்த பேரையும் பார்த்து அவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறதுனால நான் என்னுடைய இப்போ சுரேஷ் காத்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வழக்கமாக இந்த டிஏடிஏ கணக்கு இருக்குல்ல, அது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து. இதுக்கு எவ்வளோ வச்சு, இதுக்கு எவ்வளோ கூட்டுச்சு. அது நான் சொல்லுவேன், முதல்ல உலக யூனிவர்சிட்டி எல்லா வாத்தியாரையும் மாதம் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். ஒவ்வொரு 1000 ரூபாய் புத்தகம் வாங்கல, 80,000 ரூபா 70,000 ரூபா வாங்குற ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கலாம். சரி, 1000 ரூபா அதிகமாக 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு புத்தகம். 500 ரூபாய்க்கு வாங்கினா 12 மாதத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். 12 மாதம் 6000 ரூபாய்க்கு எனக்கு புத்தக விலை கொண்டு வச்சு கொடுத்தா தான் அடுத்த டிஏடின்னு சொல்லிடணும். இப்படிலாம் வாங்கினா வாத்தியார் படிச்சுருவாரா? படிக்கவே வேண்டாம். பிறந்து விட்டு வாத்தியார் வருஷத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிடணும். முதல்ல அந்த வாத்தியார் வீட்டில் யாராவது படிப்பாங்கல்ல, போராட்டம் இருக்கிறது அவர் படிக்கவே வேண்டாம். அவர் வீட்டுக்காரங்க படிக்குங்கள, அவன் பையன் வீட்டில் சும்மா நினைக்காம எடுத்து படிப்பாங்கல்ல இல்லையா? அப்ப இங்கே சம்பாதிக்கிற ஆட்களை இப்படி ஏதாவது கட்டாயப்படுத்தி புத்தகம் வாங்கினதும் என்னைய மாதிரி இப்படி முரட்டி யோசனை சொல்றாங்க. வந்துட்டோம்னா இந்த புத்தகம் எவ்வளவு விற்கும் பார்த்துக்கேன். சுரேஷ் தான் சொல்லுவாரு, இதை போய் அதை சொல்லி வச்சுருக்காங்க, போட்டுட்டாங்க எங்கால போய் பில் ரெடி பண்ணி வாங்கிடுவாங்க. நீங்க வாத்தியாரா? நான் சொன்னேன், அப்பதான் விட மாட்டோம். படிச்சு அந்த புத்தகத்தை பசங்க பேர் சொல்ல முடியும். நம்ம துளசிதாசன் தெரிஞ்ச ஆசிரியர் இருக்காரு, ஒரு தனியார் பள்ளி வந்திருக்காங்க திருச்சியில. அவர்கள் வழக்கம் என்ன வந்திருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் மாதம் ஒரு புத்தகம் படிக்கணும். அது 40 பக்கமா இருக்கலாம், 100 பக்கமா இருக்கலாம். படிச்சுட்டு மாதாந்திர கூட்டத்துல இப்ப 20 ஆசிரியர்களா 20 புத்தகம் படிச்சாச்சா, மாதாந்திர கூட்டத்துல எல்லாரும் 5-5 நிமிஷம் தான் படிச்ச புத்தகத்தை பத்தியும் அந்த எழுத்தாளரை பத்தியும் சொல்லணும். அதன் மூலமாக இன்னொரு ஆசிரியர் 20 புத்தகம் தெரிஞ்சுக்கிட்டு
அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போய் அந்த புத்தகத்தை கூட வாங்குவார் மேற்கொண்டு அப்படின்னு. அப்படி ஏதாவது எல்லாரும் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா படிப்பது என்பது குறிப்பாக புத்தகம் வாங்கி ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதான் எல்லாமே ஃபோனில் இருக்கே சார் அப்படின்னு. ஃபோனில் ஒன்றுமே இருக்காது, ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு எதையுமே தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சொல்கிறேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னு எடுத்தா 5 நிமிஷம் மறந்து போயிடுது, எதுக்கு இந்த ஃபோன் எடுத்தோம்னு. ஏன்னா அந்த வேற ஒன்று வந்துடுது, வேற ஒன்றுக்குள்ள போயிடணும். ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்போ நடக்குது? சினிமாவில் நமக்கு ஏன் வந்து கமர்ஷியல் சினிமா பெருசாக ஓடுது, வியாபார சினிமா பெருசாக ஓடுது இல்லை? வால்மீகி வெளிச்சத்தில் படங்களை இயக்கினார். ஆனால் அவருடைய படம் பெரிய மாபெரும் வெற்றி பெற்றுச்சா? இந்த படமாவது வந்து 100 கோடி சேர்ந்துச்சா? ஆனால் 100 கோடி படம் சேருது. 100 கோடி விட்டு 10 வருஷம் முன்னாடி சாதாரண வெற்றி பெற்ற படம் ஒன்று இருக்குல்ல இல்லையா? எல்லாரும் பார்க்குற படம் என்ன படம்? ஏன் இந்த படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, வால்மீகி இருக்கிற படம் ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம், அது வீடு கட்டுறதை பற்றி பிரச்சனை இருக்கு. வீடு கட்ட லோன் வாங்குது, வீடு கட்ட செங்கல் வாங்குது, வீடு கட்ட சிமெண்ட் வாங்குது, மேஸ்திரி திருடுறாரு, மேஸ்திரியை மாத்துறாங்க, திருப்பி வீடு கட்டி முடிக்கிறாங்க, சிமெண்ட் கொடுத்துற காசு வரல, மறுபடியும் லோன் வாங்குறான்னு ஒரு படம் எது தொடங்கியதோ அதையே பேசி கொண்டிருக்கிறது. அது நல்ல படமா எல்லாரும் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம எல்லாரும் போய் பார்த்து பல கோடி காசு கொடுத்த படம் எந்த படம்? ஒரு படம் ஒரு கதையை நேராக சொல்லக்கூடாது. கதாநாயகி வரணும், அம்மா இருக்கணும், வில்ல இருக்கணும், காமெடியன் இருக்கணும், கவர்ச்சி பாட்டுக்கணும், படம் தப்பிக்கிட்டே இருக்கணும், வேற இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒரு எமோஷனை வச்சுக்க கூடாது. அது பிடிக்கும். 10 நிமிஷம் எமோஷனை மாற்றிக்கிட்டே இருந்தா மனசு பேர் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து அழுக வச்சா பிடிக்காது, தொடர்ந்து சிரிக்க வச்சா பிடிக்காது, தொடர்ந்து நிகழ வச்சா பிடிக்காது. சிரிக்கணும், அழுகணும், நெகிழணும், உற்சாகம், கைதட்டணும், எல்லாம் பண்ணால் அந்த படத்தை எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த படம் இல்லையா? அதை தாங்க உங்க கையில் இருக்க செல்போன் பண்ணுது. ஏன் செல்போன் வந்து மாற்றவே முடியுது? பார்வைன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே அதில் வந்து காமெடி இருக்கு, கவர்ச்சி இருக்கு, நெகிழ்ச்சி இருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு தத்துவ கதை இருக்கு, முன்னேறணும் என்ன செய்யணும் சொல்லுது, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள சொல்லுது. எதையும் ஸ்க்ரால் பண்ண வேண்டாம். அப்புறம் எப்படி கண்ணு எடுக்க மாட்டான். அது பயங்கரமான கமர்ஷியல் சினிமா. அது இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும், அதை தான் பார்ப்பான், அதிலே தான் நிற்பாங்க. அப்போ அதுலேருந்து குடியை கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் சரினா இங்கே இருக்கிற பொறுப்பு ஆசிரியரிடம் பெற்றோரிடமும் பெரும்பங்கு வைக்கிறது. திரும்ப நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு புத்தகம் வாங்கி படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. நம்ம தான் படிக்கிறது முடிவு பண்ணிட்டுமே இல்லையா? நமக்கு 2 பதில் இருக்கு. ஒன்று புத்தகத்துக்கு இருக்கா தூக்கம் வருது சார், இன்னொன்று புத்தகத்துக்கு இருக்க தேவையில்லை, எல்லாமே போன்ல இருக்கு. அப்புறம் வேற என்ன பதில் முடியும்? அதனால படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் புத்தகத்தை வாங்குங்க, உங்களால் பணம் செலவழிக்க முடியும். செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் பயன் தரதான்னு பாருங்க. பயன் இல்லாத எவ்வளோ புத்தகம்னு பாருங்க, எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் புத்தகத்தால் என்னதான் பயன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பயனற்ற பொருளாக புத்தகம் இருந்துட்டு போகுது. அதை பயன்படுத்துகிறவனை கண்டு அடைந்த அந்த புத்தகம் போய் சேர. இந்த போராட்டம் இருக்கிறதை ஒருத்தர்கிட்ட போய் சேரும், அவன் படிப்பான் ஒரு காலகட்டம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து சேர்ந்தது போல நான் சொன்னேன், இந்த கல்லூரி நூலகத்துக்கு நான் வரவேற்கிறேன்னு. மதுரையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் நான் அழைக்கப்பட்டதில்லை. அழைக்க மாட்டோம்ல, ஏன்னா மதுரைக்காரன். நான் தமிழ்நாட்டில் எல்லா புத்தகம் கட்டி போய் பேசியிருக்கேன், மதுரை தவிர. நீலகிரி வரைக்கும். நீலகிரியில் வந்து ஆவண ராசாவும் நானும் பேசும்பொழுது இதுதான் முதலாண்டு நான் போய் பேசினாங்க புத்தகம் படிக்கிறத பற்றி, புத்தகம் வாங்குறத பற்றி. ஆனால் மதுரையில் அழைக்கப்பட்டது, வைகை திருமணம் வந்து அழைக்கப்பட்டதில்லை. இந்த நூலகம் தொடங்கி இதில் என்ன முக்கியம்னா, இது நடத்துகிறாள் கூட நான் ரொம்ப தெரிஞ்சாள். நான் கூட்டத்தில் லிஸ்ட் கூட பெரிய லிஸ்ட் போடுவேன். அந்த 10-8 புத்தகிருஷ்ணன் இருக்காரு அந்த கமிட்டியில் கூட்டத்தில். ஆனால் நான் என்ன நினச்சிப்பேன்னா, இதுவெல்லாம் முக்கியம் இல்லை. அரசு நடத்துகிற விழாவில் பள்ளியம்மனை கூட முக்கியம் இல்லை. நம்ம பள்ளியம்மனை சேஃபாக வச்சுக்கோம். ரொம்ப முக்கியமான ஒன்று கூப்பிடணும். எப்போ கூப்பிடணும்னா, நான் என் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணும்போது அன்னைக்கு கூப்பிடுவோம். பள்ளியம்மனை வச்சுருக்கேன் கூப்பிடல. அப்போ அரங்கத்தில் இருக்கு மிச்சம் கூப்பிடாதெல்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து புத்தகம் அன்னைக்கு தான் கூப்பிடணும் நினச்சிக்காதீங்க. அது வந்து இயல்பேதான். எப்பொழுதும் மிக அருகில் இருப்போம் கவனிச்சுக்கலாம். ஏன் நம்ம அருகிலேயே இருக்கணும்.
நான் சொல்கிறேன், மதுரையில் இருக்கிற எல்லாரையும், மதுரையும் இல்லை, அவர் ஒரு சொந்த ஊரில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை 21 வயசுக்குள்ள ஊரை விட்டு கலத்தி நல்லா தான் இருக்கும். அம்மா வைக்கிற குழம்ப 50 வயசு நீ சாப்பிட்டா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். எங்கள் ஆத்தா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாதுன்னு சொல்கிறக்காக நம்ம பிறக்கல இல்லையா? ஒரு குழம்பு உப்பு இல்லை. நான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆத்தா பிரமாதமாக சமைப்பார், பாராட்டுறதே இல்லை நான். ஆனால் ஊரில் வர்றாங்கல்ல இப்படி மாமோ சொந்தக்காரங்களோ, நாகம்மா குழம்பு வச்சா அப்படி இருக்குமாங்க. நான் சாப்பிட்டு எந்த குழம்பு தான் நான் சாப்பிட்றேன் 20 வருஷம் ரொம்ப பாராட்டுறாங்க இவங்க அப்படி நான் சாப்பிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி உதவி இயக்குனர் ஆவதற்காக சென்னைக்கு போய் உதவி இயக்குனர் சேர்றேன். அப்போ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே தங்கி அருகே பக்கத்தில். அங்கே சாப்பிட போனால் முதல் தோசையை பிச்சை சாம்பார் வாயில் வச்சேன்ல, எனக்கு காது பூரா டிடிஎஸ்ல கேட்டு நாகம்மா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாது. இப்போ நான் எங்கள் அம்மாவை பாராட்டம் இருந்ததே கிடையாது. அது தொடர்ச்சியாக கிடைச்சா பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைய தயவு செஞ்சு கைவிடுங்க. பிள்ளைய இடுப்பிலே வச்சுட்டு சுத்தாது. என் தலைமுறை விட்டதுக்கான காரணம் 3 பிள்ளை பிறந்துச்சு 7 பிள்ளை பிறந்துச்சு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளைகளே இல்லாமல் ஆக்க முடியாது. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆக்குவீங்க, எல்லாம் ஆக்க முடியாது. அதனாலதான் ஒரு பேராசிரியர் இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற பிறகும் சரி கூட சொல்றாரு, எல்லாரும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க தொலைவீங்களா? இல்ல சார், ஹிஸ்டரி படிக்கலாங்க. லைலா காலேஜில் ஹிஸ்டரிக்கு சீட் கிடைக்காது. லைலா காலேஜில் 120 பேர் படிக்கிறாங்க ஹிஸ்டரி. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 80 பேரும், ரெகுலர்ல 40 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிபாரிசுல தான் பிஏ ஹிஸ்டரி சீட் வாங்க முடியல லைலா காலேஜில். இங்க படிக்கிறான்னு இருக்காங்க, எல்லா ஜியாலஜி படிக்கிறேன் இருக்காங்க. அதை நம்ம பொது புத்தியில எல்லாரும் திருப்பி கம்ப்யூட்டர் படிக்க சொல்றதுனால படிக்கிறாங்க. எல்லா பிள்ளையும் ஆக்க முடியாது. புள்ள ஒன்று ஆகும். என்ன ஆகும்? போராட்டங்களை கதை படிச்சா அது நாளைக்கு முத்துகிருஷ்ணா கூட ஆகும். ஆகும்ல. என்ன ஒரு சிறப்பான வாழ்வு நினைச்சு பாருங்க. ஒரு வேலை கிடையாது. நீங்க ஒரு வேலை இல்லாதனால ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு வேலை காலையில் தைச்சோறு எடுத்து ஆபீஸுக்கு போயிடுவான். வேலையில ஊரை பத்திரமா பார்த்துக்குவான். நீங்க ஊருக்குள்ள கார் ஓடுச்சுன்னா ஏப்பா யார் நீ அப்படி யார் கேப்பா? யார் கேப்பா? அந்த ஊருக்குள்ள வேலை இல்லாம இருக்காங்க கேப்பா? வேலை கேட்க மாட்டாங்க. வேலைக்கு இருப்பேன். அப்ப இந்த ஊரை காப்பாத்துற யாரு? வேலைக்கு போகாத. அப்ப முத்துகிருஷ்ணன் யாரு? ஊரை காப்பாத்துறவரு. அப்ப அது ஒரு முக்கியம். அதனாலதான் சொல்றது எப்படி மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் அப்படின்னா, எப்படி எங்கிறாங்க எப்படி என்ன கேட்பாங்க இல்ல, எப்ப நாங்க நடத்துறாங்க அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் ஈர்த்து பேசுறான் அவளுக்கு தெரியும் எப்படி நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நடக்கும்ல. அது முத்துகிருஷ்ணன் நான் கொஞ்சமா படிச்சிருக்க மாட்டேன், நான் புத்தகத்தை கொஞ்சமா படிப்பேன். 10 வருஷம் முத்துகிருஷ்ணன் பாக்குறேன், அதையும் படிச்சிருக்கல சேர்த்து. அப்ப அதை போல வேலைகளை செய்வதற்காக நம்ம ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பிள்ளைகளை அதை சொல்வது. எதையாவது படிச்சுட்டு போறாங்க, விடுங்க, என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுது. படிச்சதுனால ஒரு கல்லூரியில் சொன்னாங்க அவ்வளவு காசு கட்டி சேர்றாங்க. ஏன்னா இவ்வளவு காசு கட்டி சேர்றீங்கன்னா இல்ல அது கேம்பஸ்லேயே வந்து என்னது பிளேஸ்மெண்ட், கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. நான் சொன்னேன் என்ன டேட்டா இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு. எவ்வளவு பேர் கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க, பிளேஸ் ஆனாங்க எவ்வளவு பேர் கம்பெனியில் வளர்ந்து அடுத்த இடத்துல வந்துருக்கான். 15,000 பிளேஸ்மெண்ட் ஆகிடுவான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு. அவன் அந்த கம்பெனியில் தொடர்ந்து 5 வருஷம் நடந்துச்சானா? 15,000 சம்பளம் 50,000 ஆயிடுச்சா? 5 லட்சம் ஆயிடுச்சா? அவன் முன்னேறிட்டான் வாழ்க்கையில. ஒரு டேட்டாவும் கிடையாது. அந்த காலேஜில் சேர்ந்தா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். பிளேஸ்மெண்ட் ஆகி என்ன பண்ண போறாங்க? ஏன் பிளேஸ்மெண்ட் ஆகணும் இல்லையா? அதனால அவரவர் வாழ்வாங்க, ஒன்றும் நடந்துட போறதில்லை. அதனால இதை போல ஆசிரியர்கள், இதை போல நூல்கள், இதை போல வாழ்வு எல்லாருக்கும் வாய்க்கணும்னா முத்துகிருஷ்ணனை போல இந்த புத்தகம் எழுதினார் இல்லையா, அடுத்த புத்தகத்தை இதை விடவும் விரைவாக எழுதணும். நான் இந்த புத்தகத்தை பற்றி 2 தப்பு இருக்கு இல்லையா, சொல்லலாமா வேண்டாம் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா புத்தகத்தில் இருக்க தப்பெல்லாம் சொன்னா ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீ அது வந்து என்ன சொல்லியிருக்க, உனக்கு புத்தகம் வீட்டில் சொல்லியிருக்கு, அதே நீ விமர்சனம் பண்ற அப்படின்னு ஒன்று. இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்றவங்க இல்லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அடிக்கிறது. நீ தான் ஒரு ஆளு எழுத வச்சிருக்காங்க, யாரை எழுதலாம் சொல்லுங்க, என்ன கலந்து வச்சிருக்கீங்க, யாரை எழுதலாம், ரொம்ப நாளாக நீங்க இந்த வச்சிருக்காங்க, நீங்களா எழுதி வச்சிருக்கீங்க, அப்போ யாரெல்லாம் எழுதலாம்? இது 2 பக்கம் தப்பு இருக்கு. திருப்பி முத்துகிருஷ்ணன் அழைப்பில் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தோன்னா 100 விமர்சனம் அரங்குன்னு போட்டுருந்துச்சு. ஓ ஓகே, விமர்சனம் அரங்கு தானே, அப்போ 2 தப்பா சொல்றேன் அப்படின்னு.
அது வந்து அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா சம்ஹார யாகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கான சத்ரு சம்ஹார யாகம் அது வந்து ஏன் கவனம் பெறாமல் போகுது அப்படின்னா, தமிழ் பத்திரிகை உலகில் இன்னைக்கு ப்ரூஃப் ரீடரே கிடையாது. ப்ரூஃப் ரீடரே கிடையாது. யாருமே ப்ரூஃப் ரீடர் வச்சுக்கல. யார் வேண்டாம் அப்படின்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். என்ன அர்த்தம்? தமிழை தான் தப்பா எழுதுவாங்க, எழுதி போறான். என்ன அது தொலைபாத வச்சீங்களா, போயிட்டு போகுது. நீங்க எந்த அது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம் சீனிவாசனுடைய கவிதை புத்தகம். அது என்ன, பெட்டியில் படுத்திருக்கும் புனி, புகார் பெட்டியில் படுத்திருக்கும் புனி. அதில் எடுத்தோன்னே அச்சுப்பிள்ளை சரிபார்த்த நண்பர் பொன்சின்னு எழுதியிருந்தான். அச்சுப்பிள்ளையில் இப்போ நான் விட்டாங்க. ஏன்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். தமிழ் படித்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில். ஒவ்வொரு ஆண்டும் அத்தனை பட்டதாரி படிச்சிருக்கான். ஒரே ஒரு தமிழ் படித்த ஒரு ஆளை கூப்பிட்டு ப்ரூஃப் ரீடர் வச்சா தொடர்ந்து தமிழ் படிக்க வந்துடுவாங்க, தப்பு இல்லாத தமிழ் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு வேண்டாம். இது போல இருப்பதனால தான் தொடர்ச்சியாக மறுபடியும் ஐயா சொன்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பண்ணி கிளப்பிட்டே இருக்காங்க. அப்போ அச்சுப்பிழைய இப்போ போடலைனாலும் சொல்லணும், எல்லா தப்பும் கண்ட இடத்துல சொல்லணும். அது சின்ன தப்பா பெரிய தப்பா, சின்ன போராட்டமா பெரிய போராட்டமா இல்லை, இது தப்பா இருக்கு, இது தப்பு அப்படின்னு சொன்னா இந்த அக்கறை வந்துடும். அந்த அக்கறை எல்லோருக்கும் வரட்டும், எல்லோரும் சிறப்புற வாழட்டும். நன்றி.